அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இருந்திருக்கிறார். திரு சுமன் ஸ்ரீராமன், இந்த பட்ஜெட் வந்து தேர்தலுக்கு முந்தைய ஆண்டினுடைய பட்ஜெட். ஆனால் எல்லா துறைகளுக்குமே நிதி அப்படின்றது கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரிசமமாக, ஏன்னா பற்றாக்குறை இருந்தாலும் ஒரு சரிசமமாக இந்த பட்ஜெட் வந்து எல்லாரையும் பாவித்திருக்கிறது அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த பட்ஜெட்ல குறை சொல்ற மாதிரி ஒன்றும் பெருசா இல்ல. என்ன கடன் மூலமாகத்தான் நாம் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் நிதியை அலோகேட் செய்யறோம் அப்படிங்கிற ஒரே கவலையை தவிர பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிக்கு இப்ப போகும்போது 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற திட்டம், அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. இது போன்று அப்கோர்ஸ் இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,720 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அடையார் ஆற்றை வந்து புத்துணர்வு பெறுவதற்கு 1,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கறத பார்க்கும்போது ஒன்றும் பெருசா ஒரு குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நிறை அப்படிங்கிறது வழக்கமான திட்டங்கள் தொடர்ந்து செய்யப்படுகின்றன. ஆனால் இது வந்து கடன் சுமை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. திமுக அரசு ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளவு லட்சம் கடன் சுமை இருக்கிறது என்று கூறினார்கள். இப்போ கடன் சுமை இன்னும் அதிகரித்திருக்கிறது. சோ நிச்சயமா அது வந்து ஓரளவுக்கு கவலை அளிக்கிறது. அதை தாண்டி இதுல ஒரு பெரிய தவறான விமர்சனம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதுல மத்திய அரசு மேல வைக்கிற குற்றச்சாட்டு, இப்போ வந்து 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கான பங்களிப்பை கொடுக்கல, நாங்களே ஏற்க வேண்டியதா இருக்குன்றாங்க. இப்போ அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் முடிஞ்சு அதுல ஒரு 20,000 கோடி, இப்போ கடன் வாங்கக்கூடிய வரம்புக்கான கட்டுப்பாடுகள் அப்படின்னு. ஸோ இப்படி வந்து மத்திய அரசு இவ்வளோ விஷயங்கள் இதற்கிடையில வந்து வெள்ள நிவாரணம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு இந்த மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுகளுக்கான பதில் என்ன? மத்திய அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுல ஓரளவுக்கு நியாயம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். சில விஷயங்களில் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் முடிய போகுதுன்னு எல்லா மாநிலங்களுக்கும் முன்னாடியே தெரியும். அதாவது திடீர் என்று ஒரு நாள் அது வந்து நீக்கப்படவில்லை. அவர்களுக்கு தெரியும் இவ்வளவு நாட்களுக்கு வழங்கப்படும், அதுக்கு மேல வழங்கப்படாதுன்னு. அதனால அரசுகள் வந்து அதை குறை சொல்றதுல அது நியாயம் இல்லை. அதே மாதிரி கிராண்ட் ஃப்ரம் சென்டர்ல வந்து கிட்டத்தட்ட 4% கூடுதலாக மொத்த பணம் வரத்துல 44,000 கோடி கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதுலயும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் வெள்ள நிவாரணத்துக்கு அவர்கள் பணம் கொடுத்திருக்க வேண்டும். அது கொடுக்காதது வந்து ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டா நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து தாமதம் ஆகுது வரக்கூடிய அலோகேஷன்ஸ். இப்போ இந்த மெட்ரோ ரயில் பேஸ் 2க்கு வரக்கூடிய இது போன்ற நிதி உதவி வந்து தாமதமாக்கப்படுகிறது. அதனால இந்த திட்டம் நிற்காமல் செயல்படுவதற்கு மாநில அரசே வந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.